பிரான்ஸோட அட்மிரலான பெரி வெண்டையர் இவரு நேட்டோவோட ஸ்ட்ராட்டஜிக் கமாண்ட்ல ஒன் ஆஃப் த பர்சன். இவரு தரப்புல இருந்து ஸ்டேட்மெண்ட் வந்திருந்தது சமீபத்துல. நம்ம மிலிட்டரி டெக்னாலஜில பின்தங்கி இருக்கோம், ரொம்பவே பின்தங்கி இருக்கோம், அதுவும் ஐரோப்பிய ஒன்றியம் அப்படிங்கறதோட சொல்லியிருந்தாரு. இவர் ஏன் சொல்றாரு அப்படிங்கிற விஷயத்த இப்ப நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அதுக்கான காரணம், ஹவுதிகள் கூட இஸ்ரேலோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் பெனிட்ரேட் பண்ணி சில இண்டஸ்ட்ரீஸ துல்லியமா தாக்குறாங்க. அவங்களோட ட்ரோன்கள் கூட ரீச் ஆக ஆரம்பிக்குது. எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது மேற்குலக நாடுகள் டெக்னாலஜில லேக் ஆக ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது. இப்போ அமெரிக்கா கிட்ட ஹைப்பர்சோனிக் மிசைல் இல்லையானா இருக்கு. இப்ப சமீபத்துல டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் அது ப்ரொடக்ஷன் போய் எல்லாம் பண்ணும். ஆனா அவங்களோட ஹைப்பர்சோனிக் மிசைலை யாரோட கம்பேர் பண்ணலாம் அப்படின்னா ஈரானோடையும் ஹவுதிகளோடையும் கம்பேர் பண்ணலாம். ரஷ்யா கிட்ட இருக்கிறதோடையும் சீனா கிட்ட இருக்கிறதோடையும் கம்பேர் பண்ண முடியும்னா அது ஒரு கேள்விக்குறி தான். அந்த அளவுக்கு அவங்க போப் பண்ணி வரல. சோ மிசைல் தொழில்நுட்பம், ஹைப்பர்சோனிக் மிசைல் தொழில்நுட்பத்திலேயே கொஞ்சம் பின்தங்கி வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இப்போ மிசைலே அவங்க கிட்ட இல்ல அப்படிங்கிற பட்சத்துல அவங்களால கண்டிப்பா அதுக்கான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமும் உருவாக்க முடியாது. ஏன்னா அந்த தொழில்நுட்பம் இருந்ததுன்னா தான் அதை தடுக்கிறதுக்கான வியூகத்தை அவங்களால வகுக்க முடியும். சோ அது அவங்க கிட்ட இல்ல. இப்ப கிளியரா அந்த அட்வான்டேஜஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா கிட்டயும் சைனா கிட்டயும் வர ஆரம்பிச்சிருச்சு. சோ இப்போ ஹைப்பர்சோனிக் மிசைல தடுக்கக்கூடிய வேலைகள்ல அவங்க இறங்கிட்டாங்க அப்படிங்கிற தகவலும் வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இத்தனை நாளா விமானம் அப்படின்னாலே அமெரிக்காவோட 5th ஜெனரேஷன் F-35 ரக விமானம் அப்படிங்கிற சொல்லுவாங்க. உலகத்திலேயே த பெஸ்ட் 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 அப்படிங்கிற ஒரு விமானம்னா அது F-35 தான் அப்படிம்பாங்க. இப்ப அதைய சேலஞ்ச் பண்றதுக்கு சைனா 6th ஜெனரேஷன் விமானத்தை சோதனை பண்ணி பார்த்திருக்காங்க. இப்ப அது மிக பெரும் பேசுபொருளா மாறி இருக்கு. இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு கட்டத்துல அமெரிக்காவோட தொழில்நுட்ப வளர்ச்சிங்கிறது மட்டுப்படுத்தப்பட்டுருச்சா அப்படிங்கிற கேள்விகளுக்கு அப்படியே ஸ்டாக்னன்ட் ஆகி அப்படியே தேங்கி நிக்க ஆரம்பிச்சிருச்சா அப்படின்ற கேள்விகள் வருது. அமெரிக்கா கிட்டயும் 6ஆம் தலைமுறை போர் விமானத்துக்கான பிளான்ஸ் இல்லையா அப்படின்னா இருக்கு, பேப்பர்ல இருக்கு. புரோட்டோடைப்ல இருந்து எதுவுமே கிடையாது அவங்க கிட்ட. நாக்டா அப்படிங்கிறது போல அவங்க வச்சிருந்தாங்க. நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்காக ஒரு விமானத்தை வச்சிருந்தாங்க. சைடுல ஒரு இமேஜ் லோட் ஆயிருக்கும். F-22 ராப்டரை அடுத்த கட்ட வளர்ச்சி கொண்டு வரலாம் அப்படிங்கிற அவங்க ஒரு யோசனையில வச்சிருந்தாங்க. அந்த விமானம் வந்து பாத்தீங்கன்னா உருபெற்றிருக்கானா இல்ல, அதுவே பேசு பொருளா இருக்கு. அதுவும் ரஷ்யா கிட்ட வந்துட்டோம் அப்படின்னா பாக்டா அப்படிங்கிறத அவங்க ஒரு பிளான் வச்சிருந்தாங்க. அதுலயே ஏகப்பட்ட விஷயங்கள் இருந்து நம்ம பார்த்திருந்தோம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே. இந்த பாக்டா விமானத்துல வந்து பாத்தீங்கன்னா மேண்டா பண்ணலாமா அன்மேண்டா பண்ணலாமான்னு ஏகப்பட்ட யோசனைகள்ல இருக்கிறாங்க அப்படிங்கிறது போல விஷயங்களை நம்ம பார்த்தாச்சு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே. சீனா சமீபத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜூஹாய் ஹேர் ஷோ வச்சிருந்தாங்க. அதுல இதோட ப்ரோட்டோடைப்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வச்சிருந்தாங்க. ரெண்டாவது இதோட மாடல் எல்லாம் வச்சிருந்தாங்க. பொம்மைங்க அது, அதெல்லாம் வேலைக்கே செய்யாதுங்க, வேலையே செய்யாதுங்க, டம்மிங்க அப்படிங்கிறது போல பல அனலிஸ்ட் வந்து கருத்துக்கள் இருக்கு. இப்போ சீனா வந்து பாத்தீங்கன்னா உங்களோட 6ஆம் தலைமுறை போர் விமானத்தை சோதனை பண்ணி பார்க்கும்போது கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த மேற்கு பப்பெட்ஸ் இருப்பாங்க இல்லையா, சோ மேற்கு பப்பெட்ஸ் மேற்குலக மீடியாக்கள்ல இருக்காங்க இல்லையா, அவங்க தரப்புல இருக்கக்கூடிய செய்திகள்லாம் எப்படி வருதுன்னா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு இது தேவையே இல்லைங்க, பல அனலிஸ்ட் தரப்பு வந்து அமெரிக்க தரப்புலாம் முடிவு பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது போல அவங்க தரப்பு இருந்து முட்டு கொடுக்கறதுக்காக சோ அது போல விஷயங்கள் வந்து அவங்களால பேச முடியுது, பேசுறது நம்மளால பார்க்க முடியுது. இப்போ அவங்களோட மைண்ட்ல எப்படி இருக்கு அப்படின்னா அமெரிக்கா ஒரு தொழில்நுட்பம் கண்டுபிடிச்சிருச்சுன்னா அது அந்த உலகத்துக்கு தேவை, இல்ல அப்படின்னா தேவை இல்லையா அப்படிங்கிறது போல இருக்கு. எது எப்படியோ இப்ப சைனா கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய அந்த 6th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட்டை பத்தி பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இனிஷியலா சில வீடியோஸ் தான் வந்துட்டு இருக்கு. அதை பத்தின எந்த ஒரு டீட்டெயிலும் பெரும் அளவுல இல்ல. இருந்தாலுமே அதை வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா இது ஒரு டெய்ல்லெஸ் டைமண்ட் ஷேப்டு டிசைன் அப்படிங்கிற தெரிய வருது. உங்களுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு இது லோட் ஆயிருக்கும். இதோட ஏரோடைனமிக்ஸ்க்காக முன்னாடியே ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு இமேஜ் தான் இது இருந்தது. அந்த ஜுகா ஏர் ஷோலயே வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் பிரபலமா பேசப்பட்டிருந்தது. இந்த பொம்மைன்னு சொல்லிட்டாங்களே, அதனால பெருமளவுல யாரும் எடுத்துட்டு வரல. பட் இப்ப அதை டெஸ்ட் பண்ணி காமிச்சதுனால இப்ப பெருமளவுல இது பேசுபொருளா மாறி இருக்கு. இப்ப இதோட விங் டிசைன்லயே வந்து பாத்தீங்கன்னா அதோட எண்ட் இருக்கு இல்லையா, அது வந்து ஸ்பிளிட் ஆயிருக்கும். அது ஸ்பிளிட் ஆயிருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு யோசிக்கிறாங்க அப்படின்னா அனலிஸ்ட் தரப்புல இருந்து மேபி ஏர் பேக்ஸுக்காக யூஸ் பண்ணலாம். ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கக்கூடிய விமானத்தை ஸ்லோ பண்ணணும்னு நினைக்கிறாரு விமானி அப்படின்னா இது ஒரு மேண்டு தான், அன்மேண்டு கிடையாது, மேண்டு தான். இதுல 3 இன்ஜின் இருக்கு. சோ 2 இன்ஜின் வந்து கீழேயும் ஒரு இன்ஜின் மேலேயும் இருக்கலாம் அப்படிங்கிற யோசிக்கிறாங்க. ஹை த்ரஸ்ட் ப்ரொடியூஸ் பண்றதுக்காக இது போல செய்யலாம். இது போல ஹை த்ரஸ்ட் ப்ரொடியூஸ் பண்றதுனால என்ன செய்ய முடியும் அப்படின்னா ரொம்ப தூரம் போக முடியும். அதுவும் 2500 கிலோமீட்டர் 3000 கிலோமீட்டருக்கு மேல கூட போக முடியும் அப்படிங்கிறாங்க. கூட அதிகமான குண்டுகளை எடுத்துட்டு பயணம் பண்றதுக்கும் இது விமானங்கள்னால முடியும். இது எல்லாத்துக்கும் மேல டைரக்ட் எனர்ஜி வெப்பன் இந்த விமானத்துல இருக்கலாம் அப்படிங்கிற சொல்றாங்க. டைரக்ட் எனர்ஜி வெப்பன் அப்படிங்கிறது லேசர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ட்ரோன் பறக்குது, அதை தடுத்து நிறுத்தணும், இல்ல ஒரு ஹைப்பர்சோனிக் மிசைல் வருது அதை சுட்டு வீழ்த்தணும் அப்படின்னா இது போல டைரக்ட் எனர்ஜி வெப்பனை யூஸ் பண்ணும்போது ரொம்ப சீப்பா செஞ்சு முடிச்சிடலாம்.
எதிரிகள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாட்டை தாக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா முடியாது. இது போல 6ஆம் தலைமுறை போர் விமானத்தை பயன்படுத்தி ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் லேயராவே உருவாக்கிடலாம். ஸோ இது இந்த காலகட்டத்துக்கு தேவையா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா ஹைப்பர்சோனிக் தொழில்நுட்பம் வந்துருச்சு. ஸோ அந்த ஹைப்பர்சோனிக் மிசைல்களை தடுக்கணும் அப்படின்னா இது போல 6ஆம் தலைமுறை போர் விமானங்கள் இருந்தாதான் முடியும். சரி, இந்த 6ஆம் தலைமுறை போர் விமானங்கள் இருந்துச்சுன்னா எல்லாம் பண்ணிடலாமான்னா பண்ண முடியாது. இதுக்கு ஏற்ப ஏவாக்ஸ் வேணும். ஏவாக்ஸ் கூட ப்ராப்பரான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வேணும். இது எல்லாத்துக்கும் மேல அந்த ஏவாக்ஸை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு தேவைப்படக்கூடிய ஃபைட்டர் ஜெட்ஸும் தேவைப்படும். இப்ப எதிர்காலத்துல ஒரு பேட்டில் குரூப் லைனப் எப்படி இருக்கும்னா J-20 வந்து பாத்தீங்கன்னா ஏவாக்ஸுக்கு ப்ரொடெக்ஷனா இருக்கும். இதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா 6th ஜெனரேஷன் விமானங்கள் இருக்கும். இந்த 6th ஜெனரேஷன் விமானங்கள் கூட லாயல் விங்மேன் இருக்கு இல்லையா, சோ அதுவும் கூட வரும். சமீபத்துல வந்து பாத்தீங்கன்னா ஹைப்பர்சோனிக் ஹை ஆல்டிடியூட் ட்ரோனை வந்து பாத்தீங்கன்னா சைனா டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க அப்படிங்கிற செய்தியில பார்த்திருந்தோம் இல்லையா. சோ அது இதோட விங்மேனா இருக்கலாம் அப்படிங்கிறது போலயும் அனலிஸ்ட் தரப்புன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது ஹைப்பர்சோனிக் வேகத்துல அந்த ட்ரோன்கள்னால போக முடியும். இன்கேஸ் இந்த 6th ஜெனரேஷன் விமானத்துக்கு ஒரு த்ரெட் வருதுன்னா அந்த ஹைப்பர்சோனிக் ட்ரோன்கள் என்கேஜ் பண்ணும் அப்படிங்கறதோட சொல்றாங்க. சோ தொழில்நுட்பத்துல சைனா எங்கேயோ போயிட்டு இருக்காங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது. சரிப்பா, இப்ப சைனா கிட்ட இந்த விமானம் இருக்கு, 6th ஜெனரேஷன் சொல்ற. இப்ப நாளைக்கே நம்ம மேல ஏதோ ஒரு பிரச்சனைக்காக எடுத்துட்டு வந்துட்டாங்கன்னா நம்மளால இதை தடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தடுக்க முடியும். ஏன் அப்படின்னா நம்மளோட பிருத்திவி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இதோட ஆல்டிடியூட்ல நியர் ஸ்பேஸ் ஆப்ஜெக்ட கூட நம்மளால ட்ராக் பண்ணி அடிக்க முடியும். அப்படிங்கிறது போல தொழில்நுட்பத்துல நம்மள ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ல அடுத்த வளர்ச்சி நோக்கி போயிட்டோம். அமெரிக்கா தாடு இருக்குன்றாங்க. பட் எது எப்படியோ ஹைப்பர்சோனிக்கை தடுக்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விதான். இப்போ இந்த விமானத்தை நம்மளால தடுக்க முடியும். ஏன்னா ரிகானிசனுக்காக இது போல விமானங்கள் பயன்படுத்தலாம். சோ அப்படி பயன்படுத்தும் போது ரிகானிசன்னா உளவு வேலை பார்க்கறது. நம்ம நாட்டுல மிலிட்டரி இன்ஸ்டலேஷன்ல எந்த அளவுக்கு இருக்கு, எந்தெந்த இடங்கள்ல ராணுவம் அதிக அளவுல ஆயுதங்கள் வச்சிருக்காங்க, இது போல சில உளவு வேலைகள் பார்க்கறதுக்கு இது போல விமானங்கள் அதிக அளவுல உதவியா இருக்கும். ரெண்டாவது குண்டுகளை கட்டிட்டு போறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. கூட டைரக்ட் எனர்ஜி வெப்பனை யூஸ் பண்றாங்க அப்படின்னா 3 இன்ஜின் இருக்கு இல்லையா. சோ அந்த ஒரு காரணத்தினால டைரக்ட் எனர்ஜி வெப்பனை யூஸ் பண்றாங்கன்னா பறக்கக்கூடிய ட்ரோன்களா இருக்கட்டும், மிசைல்களா இருக்கட்டும், அது எல்லாத்தையுமே வான்லயே வச்சு தடுத்து நிறுத்துறதுக்கு இது போல விமானங்கள் உதவியா இருக்கு. இது போல பல மிஷன்ஸுக்கு இந்த விமானம் பயனுள்ளதா இருக்கும். எது எப்படியோ இப்ப சீனா வந்து பாத்தீங்கன்னா இது போல ஒரு 6ஆம் தலைமுறை போர் விமானத்தை உருவாக்கிட்டாங்க. அதோட வீடியோஸ்லாம் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த வீடியோஸ் இருக்கக்கூடிய பர்டிகுலர் ஃப்ரேமை ஃப்ரீஸ் பண்ணி ஏஐ யூஸ் பண்ணி அந்த இமேஜ் என்ஹான்ஸ் பண்ணி பார்க்கும்போது எதுக்காக பார்க்குறாங்க அப்படின்னா பிளர்டா இருக்கும், பிக்சலா இருக்கும், பார்க்கும்போது கொஞ்சம் அழிஞ்ச மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அந்த ஒரு காரணத்தினால ஏஐ யூஸ் பண்ணி அதை என்ஹான்ஸ் பண்ணும்போது அந்த விமானம் எப்படி இருக்கு அப்படிங்கிற சில விஷயங்கள் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதுக்கான இமேஜ் செயலோட இருக்கும். இது பார்க்கும்போது ஒரே ஒரு வெப்பன்ஸ் பே தான் இருக்கு. இப்போ மற்ற விமானங்கள்லாம் 2 வெப்பன்ஸ் பே வரைக்கும் இருக்கும். இது ஒன்று தான் இருக்கு அப்படிங்கிறதுனால இந்த வெப்பன்ஸ் பேல இருந்து மேபி ஹைப்பர்சோனிக் ஏவுகணையை கூட லான்ச் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்கலாம் அப்படிங்கிறது போல பல அனலிஸ்ட் வந்து கருத்துக்கள் இருக்கு. ஏன்னா ஹைப்பர்சோனிக் ஏவுகணைங்கிறது கொஞ்சம் பெரிய சைஸ்ல தான் இருக்கு. இப்போ எல்லாத்துக்கிட்டையும் ரொம்ப சின்ன சைஸ்ல யார்கிட்டயும் இல்ல. மேபி இருக்கலாம், ஏர்ல இருந்து லான்ச் பண்றதுக்காக ஒரு ஹைப்பர்சோனிக் மிசைல் லான்ச் பண்றதுக்காக வடிவமைச்சிருக்கலாம். இது எல்லாத்துக்கும் மேல வந்து பாத்தீங்கன்னா இதோட வீல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லேண்டிங் கியர் இருக்கு இல்லையா. ஸோ அது வந்து டபுள் லேண்டிங் கியர் இருக்கு. ஸோ அந்த ஒரு காரணத்தில் மெயின் இதெல்லாமே 2 செட்டு வச்சிருக்காங்க. ஸோ அதனால இது ரொம்ப ஹெவி வெயிட்டா இருக்கும் இந்த விமானம் அப்படிங்கும் போலையும் சில அனலிஸ்ட் வந்து கருத்துக்கள் வந்துகிட்டு இருக்கு. எது எப்படியோ இது எல்லாமே வெறும் இமேஜை வச்சு ஏஐ என்ஹான்ஸ் பண்ணப்பட்ட இமேஜை வச்சு அனலைஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள். பல அனலிஸ்ட் தரப்பு வந்து ஓரளவுக்கு இந்த விமானங்களை பத்தி நம்ம தெரிஞ்சிருக்கலாம். இந்த விமானத்தை பத்தி ஷார்ட்டா சொல்லணும்னா குறைஞ்சது 30 கிலோமீட்டர் உயரத்துல பறக்க முடியும் இந்த விமானத்தினால அப்படிங்கிறாங்க. 2500 3000 கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கலாம் அப்படிங்கிற சொல்றாங்க. பேலோட் நம்மளால சொல்ல முடியாது. டைரக்ட் எனர்ஜி வெப்பன் இருக்கு அப்படிங்கும்போது எந்த அளவுக்கான பேலோட் வச்சிருக்கு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்ல முடியாது. ஸோ இது மிகப்பெரிய த்ரெட்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா பல நாடுகளுக்கு இது ஒரு த்ரெட் தான். கூடவே இது அடுத்த லெவல் ஏர் சூப்பர்மர்சியா காட்டுது. 6ஆம் தலைமுறை போர் விமானம் இதுக்கு மேல பல நாடுகளும் பின்னாடி ஓடினாலும் செய்யணுன்றதுக்காக ஓடினாலும் ஆச்சரியப்படுறதுக்குல. ஸோ வருங்காலத்தில் எந்தெந்த நாடுகள் 6ஆம் தலைமுறை போர் விமானத்தை அறிமுகப்படுத்துறாங்க அப்படிங்கிறது பார்த்தலாம். அடுத்து அப்படியே ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைக்கு வந்துட்டோம் அப்படின்னா ரஷ்யா தினந்தோறும் தாக்கிட்டு தான் இருக்கிற உக்ரைன்ல இப்ப திரும்பவும் டின்ப்ரோ பெட்ரோவெஸ்க்ல இருக்கக்கூடிய தெர்மல் பவர் பிளான்ட் மேல வந்து பாத்தீங்கன்னா தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. அதுக்கான வீடியோ பதிவு செயலோட இருக்கும். எல்லாத்துக்கும் மேல ஹவுதிஸ் வந்து பெலிஸ்டிக் மிசைல் யூஸ் பண்ணி ட்ரோன் யூஸ் பண்ணி அடிச்சிட்டு இருக்காங்களே இஸ்ரேல். இப்ப திரும்பவும் இஸ்ரேல் வந்து பாத்தீங்கன்னா ஹவுதியோட ஏர்போர்ட்டை தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. அந்த ஏர்போர்ட்ல தாக்குதல் பண்ணும்போது WHO சீஃப் இருக்கிறார் இல்லையா, அவர் அந்த இடத்துல தான் இருந்திருக்கிறாரு. ஜஸ்ட் மிஸ்ல மயிரலையில உயிர் தப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது போல அவர் தரப்பு ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு. மிக பெரும் சர்ச்சை தான். இதுக்கு திரும்ப ரிட்டாலியேட் பண்ணும் அப்படிங்கிற ஹவுதிகள் தரப்புல இருந்து இருக்கு. ஏன்னா சிவிலியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஓரளவுக்கு அடிச்சு உடைச்சிடலாம். ஃபுல்லாக முடிச்சதுக்கு அப்புறம் அங்கே என்னங்க இருக்கு அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேல யெமன்ல ஒரு மிக பெரும் யுத்தம் ஆரம்பிக்கும் அப்படிங்கிற மாற்று கருத்துல எந்தெந்த நாடுகள் யார் யார் பக்கம் எந்த மாதிரி அரபுலக நாடுகள் அணிபிரிகிறாங்க அப்படிங்கலாம் பார்த்தலாம். ஸோ ஓரளவு தகவல்களை இந்த பதிவில் நம்ம கவர் பண்ணியிருப்போம். இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுன்னா லைக் பண்ணிட்டு
உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்ன்ற நம்பிக்கையில அடுத்த உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.